ஹலோ ஆலினால் ஏஜென்சிஸ், யார் வேணும்? பசுபதி இருக்கானா? அடடே, பாஸ் வேணுமா? பாஷா எனக்கு இருக்கியா பாஷு? நான் சினிமாவா பார்க்க போறேன். 16 வயசுல ஒண்ணு வேணும். பொண்ணு வேணுமா? முதலாளி ஊர்ல இல்லீங்க. ஐயா, நானே அரேஞ்ச் பண்ணி அனுப்பிச்சுறேன்னு சொல்ல வந்தேன் சார். உடனே அனுப்பியா, இல்லன்னா தூங்கிடுவேன். தூங்கிடுவீங்களா? தூங்கிடாதீங்க சார், உடனே அனுப்பிச்சுறேன். ஆமா, எந்த ஹோட்டல் ரூம் நம்பர் என்ன? ரூம் நம்பர் 27, ஹோட்டல் ரோமியோ. ஹோட்டல் ரோமியோவா? அதான் ஜூலியட்ட தேடுறாரு. யோ திடீர் கண்ணையா, யோயா. ஏன் சார் கல்யாணம் கூப்பிடாம அதெல்லாம் திடீர்னு போடுறீங்க? திடீர்னு கூப்பிடலாம், திடீர் கண்ணையான்னு கூப்பிட்டேன். சரி சரி, இந்த 16 வயசு பொண்ணுக்கு லிஸ்ட்லாம் கொண்டா. 16 வயசு பொண்ணுங்கள்லாம் எங்கேஜ். அப்புறம் எதுக்கு லிஸ்ட்? எங்கேட்டா? சரி 18 இல்லையே. சரி 22 புக்கடு. ஒரு 28 அனுப்பி வையா. 32 3 நாளைக்கு முன்னால புக் ஆகி போச்சு. ஐயோ, இப்ப என்ன பண்றது? பாசுக்கு வேண்டி புட்டம் போட்டுருக்கையா, அனுப்புறேன்னு வேற சொல்லி தொலைச்சிட்டேனே. 16 கேட்டு விட்டாள். என்னங்க? ஒரு குட் நியூஸ். உனக்கு வேலை கிடைச்சிடுச்சு. அப்படியா? சீதா டிராவலிங் ஏஜென்சிஸ்ல என் ஃப்ரெண்டு மூலமா தான் உனக்கு இந்த வேலை கிடைச்சிருக்கு. இன்னைக்கு இன்டர்வியூ சும்மா ஒரு ஃபார்மாலிட்டிக்கு தான். நாளைக்கே நீ வேலையில ஜாயின் ஆயிடலாம். ரொம்ப தேங்க்ஸ்ங்க. தேங்க்ஸ் வெறும் வார்த்தையில மட்டும்தானா? இல்லைங்க, என் வயிற்றுலயும் இருக்கு. ராணி, என்ன சொல்ற நீ? ஆமாங்க, உங்க மகனுக்கு நான் தாயாக போறேன். இப்ப நான் 2 மாசம் கர்ப்பமா இருக்கேன். ராணி, சார், ஏயா தலையை சொல்லிடுற? சிறங்க வந்தே சாக போற பாரு நீ. அது ஒண்ணும் இல்லைங்க. ஒண்ணு இல்லாட்டி போ. ஒண்ணு இருக்குங்க. எங்க? ஒரு 500 ரூபாய் அட்வான்ஸ் வேணும். நேத்தான் சம்பளம் 500 ரூபாய் வாங்கிட்டு போனீங்க, என்னாச்சு? அதை தவற விட்டேங்க. பஸ்ல போகும்போது பிட்பாக்கெட் அடிச்சாங்களா? வண்டியில போகும்போது ஜாக்கிரதையா இருக்கணும்யா. வண்டியில தவற விடலைங்க. அப்புறம் என்ன கிண்டியில விட்டியா? கிண்டிலே விடலைங்க. அப்புறம் இந்த ராமநாதன் செட்டியாரு 20 வயசுல 3 அனுப்ப சொன்னாரு. சரி. 3 அனுப்பிச்சேன். அதுல 1 கண்ணாடி போட்டுருக்குன்னு திருப்பி அனுப்பிச்சிட்டாருங்க. ஐயா, அது இங்க வந்து என் வருமானம் போச்சேன்னு என்கிட்ட வந்து ஓடு அழுதுங்க. என் கையில 500 ரூபாய் இருந்துச்சுங்களா? உடனே அவர் கையில கொடுத்துட்டு காலையில வீட்டுக்கு போனாங்க. சரி போய் கேள்வி 400 ரூபாய் வாங்கிக்க. என்னங்க 500 ரூபாய் கட்டணும்? நேற்று போனது கமிஷன் எங்கிட்டேவா? என்ன எங்கிட்டேவா? எதுலையும் சின்சியாச்சு வேணுமியா? எங்க தாத்தா இந்த தொழில குடிசை யாரு? மிச்சத்தை நானே புரிஞ்சுக்கிட்டேன். அப்புறம் என்ன? பசுமதி இருக்கிறாயா? மானம் போற மாதிரி 2 கேள்வி கேட்கணும். இருந்தா தானே கேட்க. என்ன விஷயம்? நான் நேர சூல இருந்து வரேன். பார்த்தாலே தெரியுது. நான் ஏன் சூக்கு பண்ண தெரியுமா? என்கிட்ட கேட்ட எல்லாம் இந்த ஆளாதான் காரணம். 16ல 1 கேட்டேன். 16ல 1 எடுத்துட்டா 6000. கிண்டலா? 16 வயசுல பொண்ணு 1 கேட்டேன். அதுக்கு இந்த ஆள் என்ன செஞ்சா தெரியுமா? இவெல்லாம் நம்ம ரெகுலர் கஸ்டமரியா? நல்லதா பார்த்து அனுப்ப கூடாதா? நல்லதாவா? 16 அனுப்பலைங்கிறேன். ஒரு வயசு 2 வயசு அதிகமா அனுப்பிச்சானே. இதெல்லாம் நாம தான் அட்ஜஸ்ட் பண்ணிக்கணும். இது என்ன ரொட்டி கடையா ஒரே சைஸா செய்யறதுக்கு? வயசு அதிகமா இருந்தா அட்ஜஸ்ட் பண்ணலாம் ஐயா. 8 2 பொண்ணு அனுப்பிச்சிருக்காரு. அத திருப்பி கொண்டு போய் விடலாம்னா 1 சர்க்கஸ் பாக்குறேங்குது, 1 திருவிழா பாக்குறேங்குது. இருக்கிற பணத்தை எல்லாம் செலவழிச்சிட்டு ரூமுக்கு கொடுக்க முடியாம, ஊருக்கு போக முடியாம தனியா தவிச்சு நிக்கிறையா. 8 வயசுக்கு ஏயா இப்படி செலவு பண்ண? மேனேஜர் என்ன அதெல்லாம்? ரொம்ப அவசரமா கேட்டாருங்க. 16 எல்லாம் புக் ஆயிடுச்சு. 2 எட்டு அனுப்பிச்சேன். குமாரியா, நீங்க ஒண்ணும் வருத்தப்படாதீங்க. நீங்க என்ன செய்றீங்க? முதல்ல வெயிட்ட குறைங்க, நல்ல ஐட்டம் அனுப்புறேன். இப்ப எதுவும் இல்ல, எல்லாம் வெளியூர் போயாச்சு. அத டைப்ல சிகப்பா ஒண்ணு பாட்டில் இருக்குங்க. ஆமா, ஏதாவது கொஞ்சம் விட்டா நீங்க வீட்டுக்கே வந்துருவா போல இருக்கிற. இனிமே இந்த ஆளுக்கு எதுவும் செட்டப் பண்ணாத. ஆமா, நீங்க 2 பேரும் செட்டப் பண்ணிட்டாலும் நீங்க இருந்துட்டாலும் போய் இங்க வா. இந்த டைப் ஐட்டத்துக்கு போய் இல்லையா? இந்த ஆளு கடுக்கனை காமிச்சு கையோட கூட்டு போற போறான். காரு குடியா? Your name, please. ரவி, 1 minute, please. I'll check up. my ticket is confirmed. Yes, confirm. Okay, very kind of you. Please sign it. Thank you. It's all right. நான் தான் பசுபதி பேசுறேன். யாரு? நாயுடு யாரா? எట్లా ఉన్నారు? బాగా ఉన్నారా? ఏం కావాలా? అమ్మాయి కావాలా? யாரு? ராணியா?
இப்ப அந்த தொழிலுக்கு வர்றது இல்லையா? ராணி போல வேற ஆள் அனுப்பிட்டா எதே ஒத்தா ஒத்தோ உதயோ ராணி வரமாட்டா. கேட்டு பார்க்கலாம் முடியாதியா. போன கீழே வையா. வைக்க மாட்டியா? அப்ப போன் மேல வையு. அதுவும் மாட்டியா? நான் வைக்கிறேன். என்ன அந்த நாயுடு ராணியை கேட்டு இப்படி அடம் பிடிக்கிறாரு? நாயுடு மட்டுமா, நாடே கேக்குதுங்க ராணிய. அவன் என்ன எலெக்ஷன்ல நிக்கிறா? இது வாயா, அவகிட்ட போய் நேரத்தை குறைச்சு அமௌண்ட் ஏத்தியா வந்தாலும் வருவா. வராதவங்களுக்கு எல்லாம் ரேட் ஏத்துறீங்க. உனக்கு ஏத்து என்ன பிரயோஜனம்? ஆமா, பாண்டிச்சேரி போன பாப்பா வந்துட்டாளா? வந்துட்டு பெங்களூர் போயிடுச்சுங்களே. பெங்களூர்ல நம்ம பிரான்ச் இல்லையே. பிராண்டி இருக்க. அது இருந்தா போதும், எங்க வேணாலும் போயிடுறாளுக்கு. சரி சரி, நீ போய் ஒரு ஆஃப் வாங்கிக்கோ. என்னங்க ஏன் பழக்கமா ஓடி வரீங்க? போலீஸ்காரங்க என்ன தேடி சொன்னாங்க. ஐயோ, யார் மேல கார் ஏத்திட்டீங்களா? இல்லடி, பின்ன ஏன் உங்க போலீஸ் தேடுது? அதை நான் அப்புறமா சொல்றேன். இப்ப போய் ஒழிஞ்சுக்கிறேன். போலீஸ்காரங்க வந்தாங்கன்னா நான் இங்க வரவே இல்லைன்னு சொல்லி எப்படியாவது சமாளிச்சு அனுப்பிச்சிடடி. யார் வேணும்? பக்கத்துல இருக்கானா? ஆமா, நீ யாரு? நான் அவருடைய மனைவி. ஓ, விரும்பி கல்யாணம் பண்ணிக்கிட்டதா இல்ல வியாபாரத்தை பிடிச்சதா? இன்ஸ்பெக்டர் சார், கொஞ்சம் மரியாதையை பேசுங்க. எதுக்கு அவர் தேடுறீங்க? அவனை உள்ள தள்ள. ஏன்? அவன் செய்த பிசினஸுக்காக. பிசினஸா? ஆமா, அவன் என்ன பிசினஸ் பண்றான்னு உனக்கு தெரியாது? ஏன் தெரியாது? எக்ஸ்போர்ட் பிசினஸ் பண்றாருன்னு எனக்கு நல்லா தெரியும். உன்னை நல்லாவே ஏமாத்தி இருக்கிறான். You know, he is a pimp. இன்ஸ்பெக்டர், ஆமா, அவன் உனக்கு மட்டும் தான் புருஷன், ஊருக்கெல்லாம் மாமா. அதுவும் கௌரவமான காஸ்டியான மாமா. அப்படிங்களா? பொம்பளைங்களை வச்சு பொழப்பு நடத்துறவரா ஏன் புருஷன்? மத்த பெண்களை வச்சு பொழப்பு நடத்துறவரு நாளைக்கு இந்த மனைவியை வச்சு பொழப்பு நடத்த மாட்டாரு, என்ன நிச்சயம்? இன்ஸ்பெக்டர் சார், அவர் எங்க இருக்காருன்னு நான் காட்டுறேன். உண்மையாவா? ஆமா, மத்த பெண்களை வாழ வைக்கிறதுக்காக நான் என் வாழ்க்கையை அழிச்சுக்க தயாராயிட்டேன். அது அந்த ரூம்ல தான் நீங்க தேடிட்டு இருக்க என் புருஷன் ஒளிஞ்சிட்டு இருக்க. குட். லட்சுமி, வா சார். வா போ. இதோ நீங்க தேடிட்டு இருந்த அரிஸ்டோகிராட்டிக் பெண். ஏண்டி, நீ யாரையும் என்ன காட்டி கொடுத்த? ஆமையா, நீ என் பொண்டாட்டி. மிஸ்டர் பசுவதி, ஐ எம் நோ மோர் யுவர் ஒய்ஃப். உன்ன மாதிரி மாமாவுக்கெல்லாம் ஒரு மனைவி தேவையா? இவ்வளவு நாள் நான் செஞ்சது தவறு என்ன இப்பதான் உணர்றேன். வாங்க சார், போங்க. அண்ணனுக்கு இப்படி ஒரு நிலைமை வரும்னு எனக்கு அப்பவே தெரியும். எப்பவோ எதிர்பார்த்தேன், அது இப்ப நடந்துச்சு. நீங்க கவலைப்படாதீங்கக்கா, எங்க வீட்டுக்கு வாங்க. நாங்க குடிக்கிறது கஞ்சியோ கூடும், அது உங்களுக்கு உண்டு. ஆமாண்ண, அண்ணன் திரும்பி வரும்போது திரும்பி வருவாருங்கிற நம்பிக்கை எனக்கு இருக்கு. வாங்க, நீ போலாம். வாங்கக்கா. வாமா ராணி. உட்காருமா. இப்ப எப்படி இருக்கீங்க? உடம்புக்கு தேவையா? இப்ப நான் கட்டிலுக்கு பாரமா, என் கணவனுக்கு சுமையாத்தானே வாழ்ந்துகிட்டு இருக்கேன். ஏன் இப்படி எல்லாம் பேசுறீங்க? நீ தப்பா நினைக்கலனா நான் உன்னை ஒண்ணு கேக்குறேன், கேளுங்க. நேரடியா இப்படி கேட்கறதுக்காக என்ன மன்னிச்சிடு. என் கணவனுக்கு நீ 2வது மனைவியா வரணும். என்ன மன்னிச்சிருங்க. நான் யாருன்னு உங்களுக்கு தெரிஞ்சா நீ ஒரு கால்கள்னு என் புருஷன் அப்பவே என்கிட்ட சொல்லியிருக்காரு. ஆமா ராணி, என் புருஷன் எந்த விஷயத்தையும் என்கிட்ட மறைச்சதில்ல. என்ன தவிர எந்த ஒரு பெண்ணையும் ஏறெடுத்து பார்க்காதவரு உன்கிட்ட சலனப்பட்டிருக்காருனா நீ தானே அவருக்கு 2வது மனைவியா வர முடியும். எனக்கு விருப்பம் இல்லை. அப்படி விருப்பம் இல்லைனா அவர் குழந்தைக்கு நீ ஏன் தாயாகணும்னு ஆசைப்பட்ட? எப்படி நீயாவே அவருக்கு உன்னை தந்த? 3 மாச கருவு உன் வயிற்றுல வளர்ந்ததும் 3 அயோக்கியங்களால் அது கலைக்கப்பட்டதும் உன் இதய குமரல எப்படியெல்லாம் அழுது தீத்த.
இதுவும் அவர் சொல்லித்தான் எனக்கு தெரியும். இப்ப உன் மனசை திறந்து சொல்லு. அவருக்கு 2வது மனைவியா இருக்க உனக்கு விருப்பம் இல்லைன்னு உண்மையாத்தான் சொல்றியா? என் கணவனுக்கு மனைவியா இருக்கியோ இல்லையோ, என் குழந்தைங்களுக்கு நீ தான் தாயா இருக்கணும்னு நான் ஆசைப்படுறேன். என் கணவனை புரிஞ்ச என் குழந்தைங்களை விரும்புற உன்னைத்தான் என் தங்கச்சியா என்னால ஏத்துக்க முடியும். இப்ப என் உடம்பு இருக்கிற பலகீனமான நிலையில நான் ரொம்ப நாள் உயிரோடு இருப்பேன்னு எனக்கு ஏன் நம்பிக்கை இல்லை. இல்லைங்க, நான் ஒரு பாவப்பட்ட ஜென்மம். அட பைத்தியமே, கொடிய பாம்புனுடைய விஷம்தான் கொடூரமான தொழுநோய்க்கு மருந்துன்னு சொல்றாங்க. ஒரு இடத்துல மரணமா இருந்து உயிரை கொள்ற அதே விஷம் இன்னொரு இடத்துல மருந்தா இருந்து உயிரை காப்பாத்திட்டு இருக்கு. அதனால நல்லா யோசிச்சு உன் முடிவை சொல்லு. அவன் ராணி மேல அவதான் செத்துட்டாளடா. வண்டியை பின்ன விடு. ராணியேதான். உள்ள விடல. நீயா எதுக்காக இங்க வந்த? மறுபடியும் ஒரு பழியை சுமத்தி என்ன வேலையில நடிக்கிறதுக்காக வந்திருக்கியா? நான் உனக்கு என்ன துரோகம் செஞ்சேன்? தவறு செஞ்ச உன்னை தண்டிச்சதுக்காகவா என்ன கழகத்தை உண்டாக்க பாக்குறேன்? இல்லைங்க, அவசரப்பட்டு என்ன வெளியில அனுப்பிச்சிடாதீங்க. இப்ப நான் ஆபத்தான நிலைமையில இருக்கேன். என் உயிரை நீங்க தான் காப்பாத்தணும். மரியாதையா வெளியே போயிடு. உன் போலி நாடகத்தை எல்லாம் இனிமே நான் நம்ப தயாராயில்லை. உன்னால் நான் பட்ட அவமானம் போதும். 3 மாசம் சஸ்பென்ஷனுக்கு பிறகு இன்னைக்கு தான் டியூட்டியில் ஜாயின் ஆயிருக்கு. அது மட்டும் இல்ல, கொஞ்ச நாளைக்கு முன்னால் நடந்த தொழிலதிபர் தர்மலிங்கம் அவருடைய மனைவி கொலை சம்பந்தமா புலன் விசாரணை செய்யறதுக்காக இப்ப நான் புறப்பட்டு இருக்கேன். இன்னும் கொஞ்ச நேரத்துல மத்த போலீசார் வந்துருவாங்க. அவங்க வர நேரத்துல நீங்க இருந்தா வேற வினையே வேண்டாம். மரியாதையா வெளியில போயிடு. ஐயோ, நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. என்ன கொல்றதுக்காக வெளியே 3 பேர் காத்துக்கிட்டு இருக்காங்க. ப்ளீஸ் தயவு பண்ணி என்ன காப்பாத்துங்க. இதெல்லாம் சொன்னா நீ கேட்க மாட்டேன். போ வெளியே. என்னங்க என்னங்க, எந்த கொலைகாரங்களை நீங்க தேடிட்டு இருக்கீங்களோ அவங்க இங்கதான் இருக்காங்க. அவங்க செஞ்ச கொலையை கண்ணார பார்த்த ஒரே சாட்சி நான் தான். அதனால என்ன கொல்ல துடிக்கிறாங்க.